நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சண்டிகர் மேயர் எலெக்ஷன் குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. அந்த அதிகாரிக்கும் கூட அடுத்து தண்டனை அளிக்கப்படும் அப்படின்றத ஆர்டிகிள் 142 இன்வோக் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல தான் அதை இன்வோக் பண்ணுவோம், அதை இப்போ பயன்படுத்த வச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார்? நாஞ்சில் சம்பத் ஒரு படத்துல சொல்லுவாரு, துப்புனா தொடச்சு போட்டு போவோம் அப்படின்ட்டு கோரஸ்ல வரும் கூட இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இவனுக்கு என்னங்க, பில்கிஸ் பானு ரேப் பண்ணவனுங்களை வந்து லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் குஜராத் கவர்மெண்ட் விட்டுருச்சு. அமித்ஷா என்னுடைய அந்த பரிந்துரையில் விடுறாங்க. அதாவது குஜராத் கவர்மெண்ட் பரிந்துரை செய்து ஒரு இல்லாத ஒரு லாவின் பேர்ல அவங்க பரிந்துரை பண்றாங்க. அதன் பிறகு வந்து மத்திய அனுப்பிச்சிட்டாங்க. அது வந்து அமித்ஷாவுடைய மினிஸ்ட்ரி வந்து அது ஓகே பண்ணுது. ஏதாவது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரிஞ்சு நடந்த விஷயமா தான் இருக்கிறது. அவனே வெளிதானே இருக்கான். இப்போ மறுபடியும் சரண்டர் ஆன பிறகு, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இல்ல இவங்க வந்து ஜெயிலு தான் இருக்கணும்னு சொன்ன பிறகு கூட இப்ப எங்க இருக்கானுங்க? இப்ப வெளிதானே இருக்கானுங்க. அப்ப இவனுக்கு என்னங்க, இவன் என்ன வேணா செய்வான். அப்ப அந்த இம்பியூனிட்டின்றது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு தவறு செய்தால் எனக்கு வந்து தண்டனை வரும், இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இந்த சிஸ்டம் வந்து தண்டிக்கும் என்ற அந்த நோக்கத்தை இது எங்க வேணா பொருத்தி பார்க்கலாம். இப்ப இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு வந்து காசா மக்கள் மேல இருக்கின்ற குண்டு போடுறதுல இன்றைய தினம் வரை ஏறத்தாழ 30,000 பேரை வந்து பாலஸ்தீனியர்ல கொள்ளுறது. அதன் பிறகு ஒரு 70,000 பேர் வந்து காயப்பட்டு இருக்கிறார்கள். என்னதான் இம்பியூனிட்டி தான். அவனை கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு தான். அமெரிக்கா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க தான். அப்போ அமெரிக்கா மாதிரி இங்க வந்து நரேந்திர மோடியினுடைய சர்க்கார் இருக்கிறது. அந்த சர்க்கார் வந்து பாஜகவை சார்ந்த எந்த ஒரு நபரும் வந்து என்ன செய்தாலும், எந்த சுப்ரீம் கோர்ட் கத்தினாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, ஒரு இதுவும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க? ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, அவ்வளவுதானே. இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்புவாங்க. வீட்டுக்கு அனுப்புனா வந்து மாசம் காசு கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு காசு இருக்கு. 6,000 கோடி ஜஸ்ட் ஒரு என்னது மூக்குப்படி காசு வந்து இதுலயே இருக்குது, எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லயே இருக்குது. அப்புறம் எவ்வளவு காசு வந்திருக்குன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பிளாக் மணில எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த அளவுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பிளாக் மணி இருக்கிறது தெரியறதுதான். இங்க பணப்புழக்கம் பாருங்கள, பாஜக நபர்கள் இருக்கிற பணப்புழக்கம் பாருங்கள. சோ அந்த அளவுக்கு நாம வந்து பார்க்கும்போது நமக்கு தெரிகின்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இம்பியூனிட்டி இருக்கிறதுனால அவங்க செய்யறாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவன் வந்து பாஜகவினர் மைனாரிட்டி செல்ல இருக்கின்ற ஒரு நபரா இருக்கிறார். அப்போ அதனால இன்னும் கூட கொஞ்சம் மைனாரிட்டி செல்ல வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்களே. பாஜகவை பொறுத்தவரை கொஞ்சம் மனசாட்சி இருக்கிறவங்கனாலதான் பாஜக கூட நிக்க முடியாது மைனாரிட்டி செல்ல. ஏனென்றால் இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா கோ டு பாகிஸ்தான். பஞ்சாப்ல நேற்று ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்து சுவேந்து அதிகாரி சொன்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதுல பெங்கால்ல வந்து நீ காலிஸ்தானி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கான். என்ன தைரியம் பாருங்க. அந்த போலீஸ் ஆபீசரே சொல்றாரு, இந்த மாதிரி என்ன பார்த்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பாஜகவினுடைய அந்த மாநில தலைவர் தான் என்ன பத்தி சொன்னாரு, அதன் பிறகுதான் அந்த எம்எல்ஏ சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்ப மைனாரிட்டினா உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருந்தா உங்களால வந்து பிஜேபியில் இருக்க முடியாது. அப்ப இந்த ஆளுக்கு மனசாட்சி இல்லைன்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. மனசாட்சி இல்லாத நபர்கள் மட்டும்தான் மைனாரிட்டி செல்ல பிஜேபியில் இருக்க முடியும் என்றதான் என்னுடைய ஒரு கன்க்ளூஷனா இருக்கிறது. அந்த கன்க்ளூஷன் பார்க்கும்போது கரெக்டா தான் பண்ணியிருக்கானுங்க. அவனுக்கு என்னங்க, நீங்க எல்லாம் கவலைப்படாது, இதெல்லாம் லேசா அப்படியே தொடச்சு போட்டு போயினே இருக்கணும், அவ்வளவுதான். சார், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டது, உச்சநீதிமன்றம் நீதியை நிலைநாட்டியது, அந்த லைனுக்குள்ளதான் போக வேணாமா சார்? உச்சநீதிமன்றம் நீதியை நிலைநாட்டுனா நம்மளுடைய ராதாபுரம் தேர்தலில் ஒரு டிசிஷன் வந்திருக்கும் இல்லையா? யார் அதுல வந்து இன்டர்வியூன் பண்ணி இந்த தேர்தலில் நடந்த அந்த வாக்குகளை என்ன வாக்குகள், அதாவது ராதாபுரத்துல ஒரு பிரச்சனை நடக்கிறது. 49 ஓட்டுல வந்து இன்பதுரை ஜெயிச்சதா வந்து அறிவிக்கிறாங்க 2016. அப்பாவும் அது கண்டெஸ்ட் பண்றாரு, அங்கேயே ப்ரொடெஸ்ட் பண்றாரு. அதன் பிறகு வந்து ஒரு சிஇஓ கிட்ட சொல்றாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த சமயத்துல சொல்லலன்னு சொல்லிட்டு ஒரு சாக்க சொல்றாங்க. அதனால ரீகவுண்டிங் அங்க நடக்கவில்லை. ஹைகோர்ட்டுக்கு போறாரு, கேஸோட போறாரு. ஹைகோர்ட் வந்து ரீகவுண்ட் ஆர்டர் பண்றது, அந்த ரீகவுண்ட் நடக்கிறது. ரீகவுண்ட்ல அப்பாவை ஜெயிச்சு நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. ஆனால் அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த ரிசல்ட் வந்து நீ வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுது.
என்னாச்சு அப்புறம்னு கேக்குறேன். 2016 எங்க, 2024 எங்கங்க? ஏன் வரல, வெளியே வரல? இப்ப எங்க ஜனநாயகம்? யாருடைய ஜனநாயகம்? மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு? மிக தெளிவாக இன்னைக்கும் வந்து உத்தவ் தாக்கரேயினுடைய கட்சியிலிருந்து புடுங்கிட்டு போன நபர்கள் கிட்ட அந்த அரசாங்கத்தை ஒப்படைத்துக் கொண்டு ஒரு ஜட்மெண்ட் வந்து வருகிறது. எல்லா என்டையர் சிஸ்டம் வந்து உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்தா கூட அஜித் பவாருடைய திடீரென்று அஜித் பவார் வந்து ஒரிஜினல் என்சிபி என்று சொல்லுகிறதும், உத்தவ் தாக்கரே இருந்து எடுத்து சிவசேனானுடைய சிம்பிள் எல்லாம் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறதும் வந்து அது எவ்வளவு பெரிய அவலன்னு பாருங்க. எங்க ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டுச்சு? பல இடங்களை நாம என்ன பார்க்கணும், பிஜேபி எவ்வளவு எம்எல்ஏஸ் வாங்கியிருக்கு மட்டும். ஏதாச்சும் ஒரு இடத்துல சுவமோட்டோவை இறங்கி வந்திருக்கிறதா, ஒரு சுப்ரீம் கோர்ட் இறங்கி வந்திருக்கிறதா? எவ்வளவு அவலங்கள் நடக்கிறது, பெண்களுக்கு எவ்வளவு வன்கொடுமை நடக்கிறது. ஒரு பிரிஜ்பூஷன் சிங் என்ற அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவனை வந்து இன்னமும் வந்து கட்சியில வச்சு அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் நடக்கிறது? அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறது எங்க சுவமோட்டோ வந்தது? 2014க்கு முன்னாடி வந்து எவ்வளவு சுவமோட்டோ வந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு பிறகு வந்து சுவமோட்டம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக 2014க்கு முன்னால ஒரு ஆக்டிவிஸ்ட் ஜுடிஷியரி நாம் பார்ப்போம். 2014க்கு பிறகு வந்து ஒரு மோடிஃபைடு ஜுடிஷியரி நாம் பார்ப்போம். இதுதான் வித்தியாசமா இருக்கிறது. அதனால ஜனநாயகம் காப்பாற்றப்படல, இது வேற ஒண்ணும் நிலைநாட்டப்படலைங்க, ஒன்னும் ஆகல. இது ஒரு சின்ன சாதாரணமான ஒரு கேஸ். இந்த சாதாரணமான கேஸ்ல வந்து சாதாரணமான ஒரு கோர்ட் என்ன தீர்ப்பை கொடுத்திருக்க வேண்டுமோ அந்த சாதாரணமான ஒரு தீர்ப்பை வந்து இந்த சாதாரணமான கோர்ட் கொடுத்திருக்கு, அவ்வளவுதான். இதை வந்து நாம் கொண்டாடக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நமக்கு என்ன சுப்ரீம் கோர்ட் மேல நம்பிக்கை கிடையாது. இதுல இப்ப கண்ணுக்கு தெரியாம தப்பிச்சு போற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இதுல என்ன பதில் சொன்னதுன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காணோம் சார். இப்ப இந்த எலெக்ஷன் இப்படி மோசடியா நடைபெற்று இருக்கிறது அப்படின்னா அதை ரத்து செய்யும் அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிறது. அதை ரீகவுண்ட் பண்றதுக்கான அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிறது. அவங்க எங்க சார்? அவங்க ஆளையே காணுமே சார். அவங்க யாருக்கு நேர்மை நிரூபிச்சு எங்க இருக்கிறாங்க சார்? இல்ல பொதுவா பேசும்போது தேர்தல் ஆணையம் என்பதே வந்து இன்னைக்கு வந்து பாஜகவனுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸா இருக்கிறது. இந்த கேஸ் வேண்டாம், இந்த இது ஒரு மேயர் தேர்தல் நிச்சயமாக வந்து இதனுடைய பதிவில் வராது. அப்படி இருந்தால் கூட பல இடங்கள்ல, இப்ப நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சமீபத்துல பேசினேன். நாம் தமிழர் கட்சியினுடைய சிம்பல் ரிமூவ் பண்றதுக்கு என்ன காரணம்? அது என்ன காரணம் வச்சீங்கன்னா, நான் ஒரு காரணம் சொல்றேன். அதாவது பாஜகவுக்கு இப்ப திடீரென்று தமிழக பாஜகவுக்கு திடீரென்று ஒரு பயம் வந்திருக்கிறது. அதாவது சீமானுக்கு வந்து அந்த சிம்பல் இருந்தால் நிச்சயமாக சீமான் வந்து தமிழகத்தில் ஒரு 10% ஓட்டை வந்து அவர் வந்து எடுத்து விடுவார். அதாவது ஆன்டி இன்கம்பன்சியில் வருகின்ற ஓட்டை வந்து பல ஓட்டுகளை வந்து அவருக்கு தான் செல்லும் என்று நாம் அனைவரும் அறிந்த விஷயம் தான். இந்த முறை ஒரு அவருக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தா கூட நான் அவருடைய அரசியல் வந்து விரும்பாத நபராக இருக்கிறேன். அவருக்கு அரசியல் தெளிவு இருக்கிறதாகவும் நான் நம்பவில்லை. அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பலரும் வந்து அவரை நம்புறாங்க, இன்னைக்கு நம்புறாங்க. அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த புது படை இருக்கு இல்லையா, ஒரு 4-5 வருஷம் வந்து நிச்சயமாக சீமான் பின்னால இருப்பாங்க. அந்த படையினர் வந்து நிச்சயமா சீமானுக்கு தான் வாக்களிப்பார்கள். இன்னைக்கு நீங்க சிம்பல் இல்லைனால் அவருக்கு வந்து வாக்கு சரிந்து விடும் என்ற ஒரு இடத்தில் இருந்து பலரும் யோசித்ததனுடைய விளைவாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து அந்த சிம்பல் வந்து முடக்கி அது வேற யாருக்கோ கொடுத்துருக்கு. ஆந்திரால எங்கேயோ இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கு. அது என்ன யுக்தின்னு கேட்கிறேன். அப்ப இது எதற்காக செய்தீர்கள்? அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு நேற்று தேர்தல் காண்றது கிடையாது. கன்சிஸ்டன்டாக இன்னும் சொல்ல போனா ஈரோடு கூட நின்ன கட்சியா இருக்கிறது. பல கட்சிகளும் வந்து நிக்காத ஒரு சூழ்நிலையில வந்து இவர்கள் நின்னார்கள். அப்படி லோக்சபா தேர்தல் ஆனாலும் சரி, அசம்பிளி தேர்தல் ஆனாலும் சரி, தொடர்ந்து நின்று கொண்டே வருகிறார்கள். அவருக்கு ஒரு சிம்பல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிம்பல் ஏன் திடீர்னு வேண்டாம் நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அதனுடைய பின்னணியில் என்னன்னு கேட்கிறேன். அப்ப அதனுடைய பின்னணியில் எனக்கு புரிஞ்சு இவ்வளவுதான். பாஜகவுக்கு சில ஓட்டுகள் போக வேண்டும். இவர்கள் வந்து ஒரு கான்சாலிடேட்டட் சிம்பல் இருந்தால் அந்த சிம்பலை வந்து மக்கள் விரும்பி அங்க கொண்டே ஓட்டு போடுவானுங்க. சரி இவனுங்க நல்லவனுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவானுங்க. அப்போ அந்த ரீகால் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் பண்றாங்க. அடுத்து அதிமுக முடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு கூட இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதிமுகவினுடைய சிம்பல் விஷயத்துல எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் இது பல்ட்டி அடிச்சது, என்னென்ன செய்ததெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். வருஷ கணக்கில் நான் பார்த்து கொண்டு வந்தோம். அந்த டிராமாவுக்கு நாம வந்து பெரிய விட்னஸ் பாத்தீங்கன்னா தமிழகம் தான் இருக்கிறதுலே பெரிய விட்னஸா இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த காலத்திலேயாச்சும் ஓரளவுக்கு வந்து நியாயமா நடந்து கொண்ட தேர்தல் ஆணையமா இருக்கிறது. இப்ப கம்ப்ளீட்டாக மோடிஃபைடு தேர்தல் ஆணையமா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையத்தை பத்தி ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வருகிறது. அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ண வரை
நாம வந்து ஒரு 3 மெம்பர் குழு தான் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதுல வந்து நரேந்திர மோடி பிரதமர் இருப்பார், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க, அதே மாதிரி சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்கன்னு ஒரு ரூலை கொண்டு வராங்க. படபடன்னு மாத்தி ஒரு ஒரு பில்லை கொண்டு வந்து அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு நீங்க வந்து கான்பிடண்டா இருக்கீங்க, அதாவது அரசாங்கம் கான்பிடண்டா இருக்கு. 400 சீட்டா, பாக்கி இருக்கின்ற சீட் எதுக்கு விட்டு வச்சாங்க தெரியல, 400 சீட் ஜெயிக்க போறோம், ஓகே ஃபைன் கிரேட் ஆசம். இதற்காக நீங்க எதற்காக மறுபடியும் இந்த காம்போசிஷனை ஏன் மாத்துறீங்க? அரசு அப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது, நீங்கள் ஒரு ரூல் கொண்டு வரும் வரை, நீங்க புது ரூல் கொண்டு வரும் வரை இதுதான் ரூல். அதாவது இதுல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதாவது ஒரு ஓட்டு பாஜகவுக்கு, ஒரு ஓட்டு எதிர்கட்சி சிலர் காங்கிரஸ்க்கு, ஒரு ஓட்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. இப்ப 2 ஓட்டு தேவைப்படுகிறது ஒரு நபரை வந்து அதுல வந்து போஸ்ட் பண்றதுக்கு. அப்ப இந்த 2 ஓட்டுல வந்து மக்களுக்கு நிச்சயமாக எப்ப வந்து நம்பிக்கை வரும் என்று பாத்தீங்கன்னா, 3 ஓட்டு ஒன்னா தான் நிச்சயமாக நம்பிக்கை வரும். அட்லீஸ்ட் 2 ஓட்டு தான் நிச்சயமாக மக்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கேபினட் மினிஸ்டர் கொண்டு உட்கார வச்சா என்ன அர்த்தம்? இல்ல அமித்ஷா, மோடி, அப்புறம் சுவேந்து, இவரு நம்மளுடைய ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு அங்க பேச முடியுமான்னு கேக்குறேன். அப்ப அது ஏன்னு கேக்குறேன். அப்போ இந்த அளவுக்கு தேர்தல் ஆணையர்களை வந்து அப்பாயிண்ட் பண்றது இல்ல, நீங்க வந்து அவர்கள் முன்காலத்தில் செய்த நல்ல காரியங்களுக்காக, அதாவது உங்களுக்கு ஒத்தாசை செய்ததுக்காக நீங்க வந்து அங்க வந்து போட போறீங்க அடுத்தது. அதுவும் ஒரு கோதி போஸ்டாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப கோதி எலெக்ஷன் கமிஷன், கோதி மீடியா, இனி கோதி ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் இதெல்லாம் வச்சு வந்து தேர்தல் நடத்தினீங்கன்னா, அப்ப அந்த தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் என்று ஒரு அமைப்பே தேவையான்னு கேட்கறாங்க. இப்போ இது எல்லாமே ஒரு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாவே பேசுற மாதிரி தெரியுது சார். மக்களுக்கு எதன் மீதும் நம்பிக்கை, எல்லாத்துலயும் நம்பிக்கையின்மையை மட்டுமே ஏற்படுத்திட்டு இருக்கிறது சரியான பார்வையா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. நீதிமன்றத்தையும் சந்தேகப்படுறோம், எலெக்ஷன் கமிஷனையும் சந்தேகப்படுறோம். அப்ப மக்களுக்கு எதைத்தான் நம்பும் பொருளாக கையில் கொடுப்பது அப்படின்ற அந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? அதான் உங்க கையில வாக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வாக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க போயிட்டு ஓவர்வெல்மிங்லி ஒரு கேண்டிடேட் நீங்க ஓட் பண்றீங்கன்னா, சின்ன பிரச்சனைகள் இருக்கலாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இவனுக்கு வந்து சரியில்லை, இவன் பிள்ளைய கொண்டு வந்துட்டான், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு அதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது, நானும் அதை பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன், பல இடத்துல பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். எவனவனோ அன்டிசர்விங் எல்லாம் வந்து உட்கார்றா, ஒருத்த வந்து காலங்காத்தால ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டீங்கன்னா 9 மணின்னு சொன்னீங்கன்னா 11:30 மணிக்கு வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். வர்றவங்களை எல்லாம் வந்து கேவலப்படுத்துறான். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பல கட்சிகளுக்குள்ள இருக்கிறது, குறிப்பாக ஒரு கட்சிக்குள்ளால் இருக்கிறது இன்னைக்கு. அப்படி இருந்தால் கூட இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த ஒரு லோக்சபா தேர்தலில் இதை மாற்றி நிறுத்தி வைத்து நீங்க இந்த மாதிரியான கட்சிகளுக்கு நீங்க வாக்களித்தால் மட்டும்தான், அதாவது பெருவாரியாக வாக்களித்தால் மட்டும்தான், எப்படி 2019 வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாக்குகளை வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து தமிழகத்தில் கொடுத்தீங்களோ, அது இந்தியா பூரா நடந்தா மட்டும்தான் நிச்சயமாக வந்து ஒரு இந்த அமைப்பை வந்து வீட்டுக்கு அமைக்க முடியும். பிஜேபியே மறுபடியும் வந்து விட்டால் நிச்சயமாக, இல்லை என்றால் ஒரு சின்ன மெஜாரிட்டியில தான் பல இடங்கள்ல வந்து எதிர்கட்சிகள் ஜெயிக்கணும்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து மாத்திடுறாங்க. அப்ப எப்ப இந்த சண்டிகர் ஃபார்முலாங்கிறது இந்தியா முழுவதும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டியது மக்களினுடைய ஓட்டர்ஸ்னுடைய கடமையா இருக்குது, ஜனநாயக கடமையா இருக்கிறது. அந்த கடமையை எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். டெல்லியில நடைபெற்று இருக்கிற அந்த விவசாயிகளுடைய போராட்டம் சார், 1400 விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுத்து இருக்கிறாங்க. அத வந்து இன்னைக்கு சமீபத்துல வந்து நியூஸ்ல பார்க்கும் பொழுது உள்துறை அமைச்சகம் வந்து மாநில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டம் என்னும் பெயரால் சமூக விரோதிகள் வந்து சில சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து கவலை அளிப்பதாக இருக்கிறது. மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு உடனடியா அதை வந்து கிரப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தினுடைய உள்துறைக்கு ஒன்றிய உள்துறை வந்து கடிதம் எழுதி இருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? விவசாயிகள் போராட்டம், அதை ஒன்றிய அரசு கையாளும் விதம். விவசாயி என்று எடுத்துக்கொண்டாலே அவன் வந்து ஆன்டி நேஷனல் என்று இப்போ இவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் மட்டும்தான் இன்னைக்கு பெரிய ஒரு விக்டரின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மோடி அரசாங்கத்தை வந்து பணிய வச்ச ஒரு குரூப்ன்ற பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது காங்கிரஸ் கிடையாது, திமுக கிடையாது, யாரும் கிடையாது, அது விவசாயி தான். இந்த விவசாயி வந்து ரோட்ல வந்து உட்கார்ந்து 750 உயிரை கொடுத்தான்ல, பலி கொடுத்தான்ல, அந்த பலிக்காக இவர்கள் நாள் வந்து அவங்க எல்லாம் வந்து அது மேல ஒரு ஆண்டவன் இருக்கானது மறுபடியும் சாட்சியம் இதுதான். இவர்கள் அதனால அது வாபஸ் பெறக்கூடிய ஒரு கட்டாயம் வருகிறது. நல்ல வேலை அந்த டைம்ல தான், இது எல்லாம் ஒரு நிமித்தமாகத்தான் நான் பாக்குறேன். அந்த டைம்ல தான் பஞ்சாப் தேர்தல் வருது. பஞ்சாப் தேர்தலை வந்து நீ வந்து இங்க ஒரு விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்தை வச்சு கூட நீ பண்ண முடியாது.
அதனால பணிஞ்சு போனாங்க. பணிஞ்சு போன பிறகு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அந்த ப்ராமிஸ் எல்லாம் ஒன்றும் ஃபுல்ஃபில் பண்ணல. இப்ப இவங்க எதுக்காக வர்றாங்க பாத்தீங்கன்னா, 2021ல டேய் இதெல்லாம் சொன்னியாடா நீ பண்ணியான்னு கேட்கறதுக்கு தான் வர்றாங்க. அப்ப அது வந்து நீ வந்து ஆன்டி சோசியல், ஆன்டி நேஷனல் என்று கொண்டு வர்றது தான். இப்ப ஏங்க நானே ஆன்டி நேஷனலுங்க. என்ன பாகிஸ்தானுக்கு போறவங்க எவ்வளவு பேர் வந்து தானே சொல்லிட்டு தான் இருக்கான். நான் இந்து, நான் போய் பாகிஸ்தான் போய் என்ன பண்றது எனக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் நீங்க ஆன்டி நேஷனல். நீங்க வந்து மோடி என்ற பேர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மோடிக்கு மேல உங்களுக்கு தனிப்பட்ட விரோதம். அதனாலதான் ஒரு நாள் வந்து டிவியில வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கோபமே வந்துருச்சு. ஏங்க மோடிக்கு எனக்கு என்னங்க என்ன ஒன்றுபட்ட உறவா இல்ல நாங்க என்ன மாமனா மச்சானா இந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அவர் குடும்பத்தை பத்தி நான் பேசினேன்னா அதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோமா இல்ல அவருடைய பாலிசியை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோமா? எல்லாத்துக்குமே மோடியினுடைய மூஞ்சி வந்து வைக்கும் போது, எல்லாத்துக்குமே மோடியினுடைய பிராண்ட் வரும்போது அப்ப மோடியை பத்தி தான் நான் பேசுவோம். அவருக்கு எகென்ஸ்டா தான் பேச வேண்டிய இருக்குது. பாஜக கூட இல்ல, அந்த இடத்துல மோடி தான் இருக்கிறாரு. புது இந்த ஆடு கூட வந்திருக்குது, பிஜேபியினுடைய அடுத்த தேர்தல் ஆடு வந்திருக்கிறது. மோடி இருக்கிறாரு, பிஜேபியினுடைய சிம்பிள் இருக்கிறதே தவிர அங்க பிஜேபி அந்த இதுக்கே இடம், அந்த பேச்சுக்கே இடமெல்லாம் போயிட்டு. அப்ப அப்படி இருக்கின்ற இடங்கள்ல தான் நாம் அவரை பத்தி பேச வேண்டியதா இருக்கிறது. அப்ப இது எல்லாம் வந்து நாம் இது பேசினா நாம் வந்து மோடி விரோதிகள், மோடி என்ன சொன்ன மோடி மேல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, அதே மாதிரி ஆன்டி நேஷனல்ஸ், ஏன்னால் வெளியிருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்லிட வேண்டியது. ஆக்சுவலா ஆன்டி நேஷனல் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக சவர்கர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கின்ற அனைத்து நபர்களும் தான் இவர்களுடைய பூர்வீகர்கள். இவர்கள் நம்மளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிச்சுவேஷன்லயும் தமிழ்நாட்டினுடைய பொது மனநிலை அல்லது தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றத வந்து தேசிய ஊடகங்கள் வரைக்கும் அதான் பேசுறாங்க. ஆனா சமீபத்துல பிரசாந்த் கிஷோர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் தந்தி டிவில பார்க்க முடியுது சார். அதுல தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து டபுள் டிஜிட்டுக்கு குரோ ஆகுது அப்படின்னு ஒரு குறிப்பிடுறாரு. அப்படி வாய்ப்பு இருக்கா சார்? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அண்ணாமலையுடைய பாஷையில சொல்லும் போது பிரசாந்த் கிஷோர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிக்கிறாருங்க. முன்னாடி இப்பதான் இன்னொரு பேட்டி வந்துச்சு, ஒரு 2 வாரம் முன்னாடி இன்னொரு பேட்டி வந்துச்சு. பிஜேபி வந்து பயங்கரமான அபரிமிதமான ஒரு வெற்றியை காணும் இந்தியாவில் பேசினாரு. இப்ப மறுபடியும் இதை பேசுறாரு. அப்ப என்னை பொறுத்தவரை இதுதானுங்க, பிஜேபி வந்து இப்ப நாம் தமிழருக்கு அந்த சிம்பிளை கொடுத்து அதிமுகவை நிக்க விட்டான்னா நிச்சயமாக சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். அது சிங்கிள் டிஜிட்ல மட்டும் கிடையாது, லோ சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு பேர் இருக்கிறது. அது மோடி வர வர அது வந்து இன்னும் இப்போ 2 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வராரு. ராமேஸ்வரம் அந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து இனாகிரேட் பண்றாராமா. பிரிட்டிஷ்காரன் அந்த கட்டின காலத்துல எவனும் இனாகிரேட் பண்ணா தெரியல, அவன் மட்டும் திறந்து வச்சுட்டு போயிட்டான். இவரு மறுபடியும் வந்து அதாவது கட்டின பிரிட்ஜ், முன்னாடியே எவனை ஒருத்த கட்டின பிரிட்ஜ், அது வந்து இவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து இனாகிரேஷன் நடக்க போகுது. அந்த ரோடு பிரிட்ஜ் ஒண்ணு கட்டணும் நாம, தமிழ்நாடு கட்டுச்சு. அதே வந்து யார் இனாகிரேட் பண்ணாரு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஃபேன்ஃபேர் எல்லாம் கிடையாது. ஆனா இது பாருங்க, இந்த நாளானைக்கு பண்ற அந்த கூத்துல பாருங்க, உலகம் பூரா இருக்கிறவங்க வந்து ஆஹா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வந்து இந்தியாவில கட்டிட்டாங்களே அப்படின்னு வந்து அப்படியே வியப்புல இருப்பாங்க. அந்த அளவுக்கு சோசியல் மீடியா சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இது இது எல்லாமே பில்டப் பண்ணுங்க கடைசியில. அப்ப இந்த பில்டப்ல வந்து இப்ப சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு காசு வந்துட்டு இருக்குது, கார்பரேட்டுக்கு ஒத்தாசை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப கார்பரேட்டுக்கு அந்த அளவுக்கு ஒத்தாசை செய்யறதுனால இவர்கள் இந்த பணம் வர்றதுனால எங்க போடணும், சோசியல் மீடியால அந்த அளவுக்கு பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்குது. பிரசாந்த் கிஷோருக்கு வெட்டி போட்டா தமிழ் வராது, இன்னும் ஒரு தமிழ் கத்துக்கல. ஒரு 4 பேர்கிட்ட பேசினா தெரியும். திமுக மேல ஒன்றும் பெரிய ஒரு காதல் ஒன்றும் மக்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அதுவும் பல விஷயங்கள்ல வந்து தவறாத செய்திருக்கிறது. இப்ப நம்மளுடைய இது கூட இந்த கிளம்பாக்கம் பஸ் டெர்மினல் கூட தெனாவட்ட ஒரு அமைச்சர் பேசுறாங்க அசம்பிளியில, கிளம்பாக்கத்துக்கும் கேளம்பாக்கத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையான்னு நக்கல் அடிக்கிறாரு. ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கிடையாதுங்க அந்த ஜிஎஸ்டி ரோடுக்கு எதிராக. அதாவது கிளம்பாக்கம் டெர்மினல் ஒரு சைட்ல இருக்கிறது. இப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 7-8 லைன் ஒரு சைட்ல கிராஸ் பண்ணி இன்னொரு 7-8 லைன் இன்னொரு சைட்ல கிராஸ் பண்ணி அவங்க வந்து ரோட கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கேட்ட வக்கு இல்லாத ஒரு அமைச்சர் வந்து இன்னைக்கு நின்று பேசிட்டு இருக்கிறாரு. அறிவு இருக்கா? அதுவும் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த ரோட்ல இருந்து. அங்க போறதுக்கு வந்து 2-3 இந்த பேட்டரி ஆபரேட்டர் வெஹிக்கிள் இருக்கு, அதுக்கு காசு கூட வாங்குறாங்க இப்போ. இது நிலைமை. அப்ப திமுக மேல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கோபங்கள் வந்து மக்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தால் கூட இவர் இந்த மோடி ஜி என்ற அந்த வார்த்தை வரும்போதே அனைவருக்கும் தெரியுது பப்ளிசிட்டி தான் தெரிஞ்சு விடும். அப்ப எல்லாத்துலயும் பப்ளிசிட்டி தேடுகின்ற ஒரு மனிதர், ஒரு லிமிடெட் பப்ளிசிட்டி தேடுகின்ற இன்னொரு மனிதர், அவங்களை வச்சு கம்பேர் பண்ணும்போது நிச்சயமா இவர் தான் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க, திராவிட மாடல் பரவாயில்லன்றுவாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.
நன்றி. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை